தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். அருமையான முகப்பேர் மேற்கு குருசேகரத்தின் திருச்சபை மக்களே, உயிர்த்தேதின் ஆலயம் மற்றும் கிளை சபைகளின் அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி, இந்த காணொளி காட்சி மூலமாய் நடைபெறுகின்ற வழிபாட்டிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சொல்லி முடியாத உமது ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதியும். எங்கள் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடையதாக, உம்மை மகிமைப்படுத்துவதாக, உம்முடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்கிற ஒன்றாக இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் பாமாலைகளில் 249வது பாடலை பாடுவோம். பாமாலைகளில் 249. Perpacam nilu percaya virare Rajavin kodiyetri poratam seyume Senadipadi Yesu matarai mekolvar Bin veti kridam suri Sengolum ochuvar Nalni perkacam nilum Yekalamudungan Porkoletode senru Mevisuvasetan Anjamananayode Poradi varume Isasin tirar senai Mevirti velume Nalmi perpacam nilum Yevira suramum Nambamal divya sakti Tetre prayogiyum Sarvayudatayum Kartavai saruvir Yemosamum paramal Mun tandil selluvir Nalmi perpacam nilum Poratam hoyume Vemporin kostam vetri Paataga marume Mekolum veerar jeeva Por kridam suduvar Vinloganatharode Vitara saduvar நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நாம் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்கி 22 வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கோள் என்றான். அவர் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவென்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்றார் என்பவையே. வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பட் வாட் எவர் வாஸ் டு மை ப்ராஃபிட் ஐ நவ் கன்சிடர் லாஸ் ஃபார் தி சேக் ஆஃப் கிரைஸ்ட். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்தவரே, எங்களோடு
வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை ஆண்டவரே நீர் போஷிக்கும்படியாக பரலோக மன்னாவை அருளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும். மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. இன்றைய வழிபாடு ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடு. வாலிபர்களை குறித்த, இளைஞர்களை குறித்த, இளம் வயதினரை குறித்த வழிபாடு. அவர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு வழிபாடு. நம்முடைய பேராயம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்காக பிரத்யேகமாக இந்த மாதத்தை ஒதுக்கி அவர்கள் கொண்டாடி அகமகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கிற மாதமாக எப்போதும் இருக்கும். இந்த கொரோனா பாதிப்பினாலே நாம் இப்போது ஆலயத்திலே கூடி வர முடியாவிட்டாலும் இந்த வழிபாட்டை வாலிபர்களுக்காக, நம்முடைய அன்பு தம்பி தங்கைகளுக்காக நடத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே, குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய கருவிகளாக அவருடைய திருப்பணியை நிறைவேற்ற பயன்படுத்துவாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தற்கால உலகில் இளைஞரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கான்டெம்பரரி வேர்ல்டு. இந்த தற்கால உலகிலே இளைஞர்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வாலிப பருவம் மிக முக்கியமான ஒரு பருவம். அனைவராலும் விரும்பப்படுகிற ஒரு பருவம். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் சிறு பிள்ளைகள் பென்சிலை எடுத்து, மை எடுத்து தங்களுக்கு மீசை வரைந்து கொள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நான் என் அண்ணனை போல வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அண்ணன் வாலிபன் மிடுக்காக இருக்கிறான். வாலிபர்களை பார்க்கிறார்கள், சிறு பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். முதியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கருப்பு மையை பூசிக்கொண்டு தங்களை இளைஞர்களைப் போல காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். காரணம், இளைஞர்கள் துடிப்பானவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள். அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வயது முதிர்ந்தவர்களும் விரும்புகிறார்கள். எனவே எல்லா வயதினரும் அதிகமாக விரும்புகின்ற ஒரு பருவம் இந்த வாலிப பருவம், இல்லைங்களா? இந்த வாலிப பருவத்திலே வாலிபர்கள் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதையும் தானே தீர்மானிக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும், கட்டுப்பாடு வேண்டாம், கண்டிப்பு பிடிக்காது. சாதிக்க துடிக்கின்ற ஒரு வயது, புதுமையை விரும்புகின்ற ஒரு வயது, டைனமிக் ஏஜ், ஆற்றல் மிகுந்த ஒரு பருவம் இந்த பருவம். இந்த ஆற்றல், இதை குறித்து சொல்லுகிற பொழுது பிள்ளைகள் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஆன்மீகத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆட்டம் என்று சொல்கின்ற அணு சக்தி நமக்கு தெரியும். இந்த அணு சக்தியை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த முடியும், அழிவுக்குரியதாகவும் பயன்படுத்த முடியும். எனவே இந்த அணுசக்தி என்பது ஆற்றல் மிகுந்தது. வாலிப பருவமும் இளைய பருவமும் இந்த அணுசக்தி போன்றது தான். மிகுந்த கவனத்தோடு
இந்த பருவத்தை நம்முடைய வாலிப பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, தான் வாழுகிற இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக மாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் இந்த வாலிப பருவத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு துணை செய்வதுதான் கடவுளுடைய அருள். அதை ஆன்மீகத்தின் மூலமாய் வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் அறிவியல் வளர்ச்சி, கல்வி அறிவினுடைய வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, மாஸ் மீடியா என்று சொல்கின்ற இந்த நுட்ப வளர்ச்சி, இவைகளெல்லாம் அதிகமாய் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் வாலிபர்களை கவர்ந்து இழுக்கின்ற அட்ராக்ஷன்ஸ், கவர்ச்சி பல விதங்களிலே வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்தை திசை திருப்புகிற ஒன்றாக காணப்படுகிறது. அருமையான என் அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த பருவத்தை கடவுளுக்கு பிரியமாய் நாம் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இனி வருகின்ற உங்களுடைய காலங்கள் நன்மையானதாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். சாலமோன் ராஜா, தாவீதினுடைய மகன் சொல்லுகிறார், அவர் ராஜாவினுடைய பிள்ளையாக பிறந்து வளர்ந்தவர், செல்வாக்கு மிக்கவர், அந்தஸ்து, அதிகாரம், ஆஸ்தி, சுகபோக வாழ்வு எல்லாம் அனுபவித்தவர். வயது முதிர்ந்த போது சொல்லுகிறார், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை என்று அவரே சொல்லுகிறார். பிரசங்கி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் says the teacher, everything is meaningless. நான் இந்த உலகத்திலே அனுபவித்தவைகள், பார்த்தவைகள், கண்டவைகள், என்னை கவர்ந்து இழுத்தவைகள் எல்லாம் மாயை, ஒன்றுமில்லை, மீனிங்லெஸ், அர்த்தமில்லாதவைகள். வீணாக என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன். எனவே சொல்கிறார், எனவே வாலிபர்களுக்கு புத்தி சொல்லுகிறார், வாலிபர்களே, நான் சீரழிந்தபடி நீங்கள் சீரழியக்கூடாது. வாலிப பருவத்திலே உன்னை படைத்த கடவுளை நினை. வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை. உன் பருவத்திலே, வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை நினை என்று புத்தி சொல்லுகிறார், அறிவு சொல்லுகிறார். பிறர் நலத்தை நாட வேண்டும், பொது நலத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், சுயநலம் மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாலிபனை பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை பற்றி சொல்லப்படுகிறது. யோசேப் என்கிற வாலிபன், அவனுடைய வாழ்க்கை நம் எல்லோருக்குமே, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான உதாரணம். அவரை பின்பற்ற வேண்டும். 42:18 சொல்கிறார், யோசேப்பு அவர்களை நோக்கி, தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன். Joseph said to them, I am a God-fearing man. நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன். கடவுளுக்கு பயப்படுகிறவன்னா என்ன அர்த்தம்? கடவுள் பயம், பக்திமான் அல்ல. பக்திமானாக மட்டும் இருந்தால் போதாது. அவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதத்திலே 128:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இல்லைங்களா? கடவுளுக்கு பயப்படுவது மட்டுமல்ல, கடவுளுக்கு பயப்படுவதனுடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த படி என்னென்னா, அவர் சொல்லுகிறபடி வாழ்வது, அவர் விரும்புகிறபடி வாழ்வது. அதுதான் ரெண்டும். ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களைப் போல பக்தியும் கடவுளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், இது ரெண்டும் இணைந்து வாழ வேண்டும். அதுதான் ஆன்மீகம். இங்கே யோசேப்பு சொல்கிறார், நான் கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு அவரே தைரியமாக சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர். பாருங்கள்,
39ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே அவர் போத்திபார் வீட்டிலே தங்கியிருக்கிறார். சின்ன பையன், வாலிப பிள்ளை. கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார். இந்த யோசேப்பினுடைய எஜமான் காணுகிறார். இவர் அடிமையாக வந்திருக்கிறார். ஆனால் அந்த எஜமான் காணுகிற ஒரு சாட்சி சொல்றார். அவர் சொல்றார், யோசேப்பு நான் பக்தி உள்ளவன் சொல்றாரு. அவர் தங்கியிருக்கிற வீட்டினுடைய எஜமான் சொல்லுகிறார், அடிமையாக இருக்கிற அந்த வீட்டினுடைய எஜமானன் சொல்லுகிறார், இந்த யோசேப்போடே கர்த்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய லைஃப் ஸ்டைல் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தாராம். இவன் பக்திமானாக மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவனாக வாழ்ந்ததினாலே இவனுடைய வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதித்தார். இவன் மூலமாய் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் நிமித்தமாய், யோசேப்பின் நிமித்தமாய், அந்த வாலிப பிள்ளையின் நிமித்தமாய் அந்த எகிப்தியனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 39:9 சொல்றார், இந்த வாலிபனுக்கு இப்படிப்பட்ட கடவுளுக்கு பிரியமாய் வாழுகிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை குறுக்கிடுகிறது. நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது அந்த சோதனையை மேற்கொள்ளுகிறார். அந்த சோதனைக்கு உட்படவில்லை யோசேப்பு. அவர் சொல்றாரு, யோசேப்பு, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். எஜமானன் என்னை நம்பி இந்த வீட்டை ஒப்படைத்திருக்கிறார். இந்த பாவத்தை செய்தால் என் எஜமானனுக்கு நான் துரோகம் செய்தது. நான் எஜமானனுக்கு மட்டுமல்ல, நான் வணங்குகிறேன், நான் பக்தியாயிருக்கிறேன், என்னுடைய கடவுளுக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்ததாகும் என்று சொல்லி அந்த பாவத்தை செய்யாதபடி தன்னை தடுத்துக் கொள்கிறார். சொல்றாரு, எஜமானனை நேர்மையானவன், உண்மை உள்ளவன் என்று நம்பி எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டை பாதுகாக்கிற இந்த வீட்டுக்குரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே என்னை நேர்மையானவன் நம்பி அவர் கொடுத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் என்று நம்பி கொடுத்திருக்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப பருவத்திலே நேர்மையும் உண்மையும் மிக மிக அவசியம். உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார், இது வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்று யோசேப்பு சொல்லுகிறார். ஒருவேளை அந்த இச்சைக்கு அவர் உடன்பட்டு அந்த பாவத்தை செய்திருந்தால் அவருடைய வாழ்க்கை அந்த வீட்டோடு செட்டில் ஆகியிருக்கும். ஆனால் அந்த பாவத்தை செய்யாததினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் சிறைக்கு சென்று பழியை சுமந்து துன்பப்பட்டு அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவரும் எதிர்பாராத வகையில் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் இல்லையா? அதை நாம் பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 41:38 அப்பொழுது பார்வோன், ராஜா சொல்றார், ராஜாவுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று ராஜா சொல்றார். கடவுளுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிற மனிதன் இவன். இவனுடைய நடத்தை, இவனுடைய பேச்சு, இவனுடைய செயல் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறது. சாட்சி சொல்றார், ராஜா சாட்சி சொல்றார். பிறகு சொல்றார் பாருங்க, 39ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் 39ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் 41ஆம் அதிகாரம் 39, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. உன்னை போல
விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. இது ராஜா சொல்கிற ஒரு சாட்சி. இவ்வளவு மேன்மையானவன் நீ, இவ்வளவு உயர்ந்தவன் நீ, விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன் இல்லைங்களா? நேர்மையானவன், உண்மையானவன், விவேகம் உள்ளவன் மட்டுமல்ல, இவன் ஞானம் உள்ளவன். இப்படிப்பட்ட பண்புகள் நிறைந்தவராக இருந்தார். ஆன்மீகம் என்பது இதுதான். உண்மை, நேர்மை, ஞானம், விவேகம், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும். 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். இப்போது ராஜா தனக்கு அடுத்த நிலையிலே இந்த யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார். இந்த அரண்மனையிலே நீதான் இனி அதிகாரி. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவருக்கு. அரசு ஆணை. 41ஆம் வசனம், பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். சிறைச்சாலையிலே கைகளிலே விலங்கிடப்பட்டு தனிமையாக வேதனையோடு இருந்தவர் யோசேப்பு. நான் இவ்வளவு பக்திமானாயிற்றே, இவ்வளவு நேர்மையானவனாயிற்றே, இவ்வளவு விவேகமானவனாயிற்றே, இவ்வளவு உண்மை உள்ள என்னை கடவுள் ஏன் சிறைக்கு அனுப்பினார்? நான் அவருடைய பிள்ளையாகத்தானே இருக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? நான் ஏன் இவ்வளவு அவமானப்பட வேண்டும்? நான் ஏன் இவ்வளவு நிந்தைப்பட வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை. ஒரு நாளும் யோசேப்பு கடவுளை நிந்திக்கவே இல்லை. மாறாக அவர் தன்னுடைய பண்புகளிலே, கடவுளை பின்பற்றுவதிலே அவர் உறுதியாக இருந்தார். அதனால் விலங்கிடப்பட்ட அவருடைய கைகளுக்கு இப்போது ராஜ மோதிரம் அங்கே அவருக்கு அளிக்கப்படுகிறது. ராஜ மோதிரம் அளிக்கப்படுகிறது. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினார். இல்லைங்களா? அருமையானவர்களே, அந்த யோசேப்பினுடைய குணங்கள் நமக்கு வேண்டும். தனக்கு துரோகம் செய்த சகோதரரை மன்னித்து அவர்களை போஷித்து எகிப்து தேசத்திலேயே செழிப்பான ஒரு பகுதியை அவர்களுக்காக வாங்கி கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்தவன் இப்படிதான் இருக்க வேண்டும். மன்னிக்கிறவராக, துரோகம் செய்தவர்களையும் ஆதரிக்கிறவராக, அவர்களை போஷிக்கிறவராக அவர் மாறினார். அப்பேற்பட்ட யோசேப்பு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அருமையான கடவுளின் பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையோடு யோசித்து நாம் இன்றைக்குரிய பகுதியை, நம்ம கொடுக்கப்படுகிற பகுதியை சிந்திப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்கள். இது மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலும் இந்த நிகழ்ச்சி வருகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலும் இந்த நிகழ்ச்சி வருகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22. இதிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வாலிபனுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற உரையாடல், சந்திப்பு. 16ஆம் வசனம், மத்தேயு 19:16. ஒருவன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைகிறதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். டீச்சர், வாட் குட் திங் மஸ்ட் ஐ டூ டு கெட் இட்டர்னல் லைஃப்? இந்த பகுதியிலே ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிற அந்த வாலிபன், எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். மத்தேயு மட்டுமே வாலிபன் என்று சொல்லுகிறார். வந்து கேட்கிற இவர் வாலிபன், யங் மேன் என்று சொல்லுகிறார். லூக்கா என்ன சொல்லுகிறார்? இவன் ஒரு தலைவன் என்று சொல்லுகிறார். இவன் வாலிபன் மட்டுமல்ல, ஒரு தலைவன். எந்த அமைப்புக்கு யாருக்கு தலைவன் என்று தெரியவில்லை. ஆனால் இவன் தலைவன், அந்த பொசிஷனில் இருக்கிறார், தலைவன் பொறுப்பில் இருக்கிறார். வாலிப பிள்ளை. இவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர். இளம் வயதிலேயே மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக, தலைவனாக பதவிக்கு வந்திருக்கிறார். எப்படி இந்த பதவிக்கு வந்தார் இந்த வாலிப வயதிலேயே என்று தெரியல. மிகுந்த ஆஸ்தி, வாலிபனாக இருக்கிற போது இவ்வளவு சொத்து எப்படி வந்தது
தெரியவில்லை. ஆனால் இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் அநியாயமாய் சம்பாதித்திருக்க வேண்டும். அதற்கு காரணங்கள் இருக்கிறது. இவன் பக்தி உள்ளவன் தான். யோசேப்பு சொல்லுகிறாரே, நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லி, கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிறவன் மட்டுமல்ல, அவர் கடவுளுடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்தவர். இவன், இந்த வாலிப சகோதரன் ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், இவன் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு மத்தேயு 19:17, கற்பனைகளை கைக்கொள், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அவன் கேட்கிறான், எவைகள் ஆண்டவரே? எவைகள்? யூதர்களுக்கு, இவன் யூதன், யூதர்களுக்கு கற்பனைகள் என்று சொன்னால் நன்றாக தெரியும். 10 கற்பனைகள். இவன் கேட்கிறான், எவைகள்? ஆண்டவர் சொல்றார், அருமையான பகுதி இது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உரையாடல் 18 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அதற்கு இயேசு கற்பனைகளை சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லிக்கொண்டே வருகிறவர் இதில் இச்சியாதிருப்பாயாக என்பதை விட்டுவிடுகிறார் ஆண்டவர். ஏன் விட்டுவிடுகிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இவன் பிறர் பொருளை இச்சித்து அபகரித்து ஆஸ்தியை சேர்த்து கொண்ட ஒரு செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டும். இந்த கற்பனைகளை அறிந்தும் அதை செய்யாமல் அதை அவன் அசட்டை செய்தவனாக இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 10 கற்பனைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல் 4 கற்பனைகள் கடவுளுக்குரியதாக இருக்கும். மீதி 6 கற்பனைகள் மனிதனுக்குரியவைகளை செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தோடு, மனித சமுதாயத்தோடு, இன்னொரு மனிதனோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மீதி 6 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 2வது பகுதி, கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, களவு செய்யாதிருப்பாய், அதெல்லாம் வருது இல்லைங்களா? இதற்கு முதலாவது வருகிற பகுதி என்ன? முதலாவது கற்பனை என்னென்னா, முதல் கற்பனை இந்த உலகத்திற்குரிய கற்பனைகள். அதிலே முதலாவது வருவது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியிலே அதை கடைசியாக கொண்டு வருகிறார். ஏன் இது ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதையும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இன்னொரு கற்பனையும் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, சேர்த்து சொல்லுகிற பொழுது, இந்த 2மே பின்பற்றாதவன் இவன், இந்த வாலிபன். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை ஆண்டவர் கடைசியிலே கொண்டு வருகிறதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாலிபன் தன்னுடைய பெற்றோரை அசட்டை பண்ணினவனாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. ஆனால் பிற்காலத்தில் மதவாதிகள், சமய தலைவர்கள், யூத சமயவாதிகள், யூத சமய தலைவர்கள் கடவுளுடைய கற்பனைகளை எல்லாம் அவர்களுடைய நன்மைக்காக, சுயநலத்திற்காக அப்படியே மாற்றிவிட்டார்கள். என்ன செய்து விட்டார்கள்? உன்னுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் அதை அப்படியே மாற்றிவிட்டார்கள். நீ அப்பா அம்மாவுக்கு சோறு போட வேண்டாம், நீ அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக கோர்பான் என்று சொல்லப்படுகிற ஒரு காணிக்கை செலுத்திவிடு, உன்னுடைய கடமை தீர்ந்து விட்டது. யார் சொன்னது?
யூத சமய தலைவர்கள். இது அநேகர் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காணிக்கை ஆலயத்தில் கொடுங்க, குர்பான் காணிக்கை கொடுங்க, உங்கள் அப்பா அம்மா கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பேர் வருவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் அப்போது நடந்தது. சமீபத்திலே ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு சகோதரன், அவனுடைய பெற்றோர் அவனை நன்றாக படிக்க வைத்து உயர்ந்த கல்வி கொடுத்து அமெரிக்காவிலே அவன் போய் பணியாற்றுகிற வேலை பெற்று நல்ல மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பனார் இறந்து விட்டதாக இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து செய்தி போகிறது. அவர் வர முடியாது என்று சொல்லி பல சாக்கு போக்களை சொல்கிறார். ஆனால் அவருடைய தாயார், வயதான தாயார், அவரை கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்கிறார். ஒரே மகன், அவர் வருகிறார். அதுவரையிலும் தந்தையினுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து அடக்கம் செய்துவிட்டு அங்கிருந்த நாட்களிலே அவர்களுக்கு சொந்தமாக இருந்த அப்பா அம்மா சம்பாதித்த வீட்டை விற்று 2 கோடியோ என்னவோ அதிகமான தொகையை பெற்றுக்கொண்டு அம்மாவினிடத்தில் சொல்கிறார், அம்மா நான் அந்த வீட்டை விற்றுட்டேன், நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு தேவையில்லை, அதனால் நான் உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டேன், நான் அதுக்கு கட்டணமெல்லாம் செலுத்தி விட்டேன், வாங்க நீங்கள் முதியோர் இல்லத்தில் போய் தங்கி கொள்ளுங்கள், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று சொல்லி தாயாரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு போகிறார். இவர் போய் இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறாரு, நான் சரியாக சாப்பிட்டு நாளாகிடுச்சு, எனக்கு நல்ல உணவு ஆயத்தப்படுத்து. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் பயணமாகி வருகிற போது, விமானத்தில் வருகிற இந்த நேரங்களிலே உங்களுடைய தாயார் இறந்து விட்டார்கள், செய்தி வந்திருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தாயுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும். அவர்கள் சம்பாதித்த சொத்து இவன் விற்று தன்னுடைய சுயநலத்தை, தாய் பாசமோ பெற்றோர் பாசமோ இல்லாத ஒரு கல் மனசு உள்ளவனாக இருந்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 10-11 சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனை உன் தாயையும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே உங்களுக்கு. ஆனால் நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி கடவுளுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள், கடவுளுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள். இது இந்த வாலிபனும் செய்திருக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர் கொடுத்த ஆஸ்தியிலே வளர்ந்தவன் அதை அபகரித்து கொண்டு தன்னுடைய பெற்றோரை கவனிக்காமல் குர்பான் என்கிற காணிக்கை கொடுத்து விட்டு தன்னுடைய கடமை தீர்ந்தது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் இந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை கடைசியாக கொண்டு வருகிறார். அவன் மறந்து விட்டு, அதை உதாசீனப்படுத்திவிட்டு, அதை அவன் தள்ளிவிட்டு வாழுகிற ஒருவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாகவே இவன் இல்லை. ஆனால் தான் உன்னை போல் உன் பிறனையை நேசின்னு சொல்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்கிறார். யூத சமய மக்கள், யூத சமய தலைவர்கள் மக்களுடைய பக்தியை தவறான முறையில் பயன்படுத்தி குருட்டாட்டமான லகுவான கட்டளைகளை கொடுத்து வசனத்தை திரித்து உபதேசித்தார்கள். ஆன்மீகம் என்பது போலியான ஆன்மீகமாக இருக்கக்கூடாது, தவறான ஆன்மீகமாக இருக்கக்கூடாது. ஆன்மீகம் என்பது கடவுளுடைய சித்தத்தை செய்வது, அதை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதன்படி நடப்பது. இதுதான் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை. இவன் கடைசியில் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டு மொத்தமாக ஒரு சுயநலவாதியாக இருந்திருக்க வேண்டும். In the last analysis, his attitude was utterly selfish. இவனுடைய முழுமையான மனப்பான்மையே சுயநலம் மிகுந்ததாக இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பல நேரங்களில் நாம் பெரிய பணக்காரர்களை பார்த்து, பெரிய பெரிய மாளிகைகளை வாழ்கிறவர்களை பார்த்து சொல்கிறோம், கடவுள் என்னமோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லை பிரியமானவர்களே,
அது எப்படி வந்தது, எப்படி சம்பாதித்தான் என்பதுதான் மிக முக்கியம். வெறும் ஆஸ்தியோ பணமோ ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:2 சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக, ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கண்டிஷனல் பிளெஸ்ஸிங். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ பெறுகிற நன்மைகள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். நீ பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். ஆனால் இந்த வாலிபன் சுயநலவாதியாக இருந்தான். ஐ வில் பிளஸ் யூ அண்ட் யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இவன் கேட்கிற கேள்வி, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்று சொன்னால் நிலை வாழ்வு என்பதாக அது அர்த்தம் கொண்டது. அதற்கு இந்த இட்டர்னல் என்கின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அயோனியாஸ் என்று சொல்லப்படுது. அயோனியாஸ் என்று சொன்னால் இட் மீன்ஸ் such as be fits God, கடவுளோடு பொருந்தி வாழ்வது. ஆர் such as belongs to God, கடவுளுக்கு உரியவர்களாக வாழ்வது. ஆர் such as is characteristic of God, கடவுளுடைய குணங்களை பெற்று வாழ்வது. கடவுளுடைய குணங்களை பெற்று வாழ்வது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நித்திய வாழ்வு என்பது கடவுளுடைய குணம். அதை அடைவது, அவரை போல் மாறுவது, அவரோடு இணைந்து விடுவது. இது அதுக்கு அவருடைய குணம் என்னென்னா, கடவுளுடைய குணம் யோவான் 3:16 சுருக்கமாக சொல்கிறார் கடவுளுடைய குணம். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே குமாரனை, தன்னுடைய ஒரே பிள்ளையை இந்த உலகத்திலே கொடுத்து, ஜீவ பலியாக கொடுத்து, தகுதி இல்லாத மக்களுக்கு, பாவிகளாகிய மக்களுக்கு, அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்களாகிய மக்களுக்கு அவருடைய பரிசுத்தமான பிள்ளையை, தூயவராகிய இயேசுவை பலியாக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரா? அதற்கு அளவே கிடையாது. இதுதான் கடவுளுடைய அன்பு. அப்படி வாழ்வது, கடவுளுடைய அன்பை பெற்று வாழ்வது, கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது தான் உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்மீகம் இந்த நாட்களிலே மிக மிக அவசியமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆண்டவர் சொல்கிறார், அநியாயமாய் சம்பாதித்தவனுடைய சொத்தை எல்லாம் என்ன செய், அவன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க மனமின்றி. ஆண்டவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் விற்றுட்டு கொடுத்துருப்பா, ஏழைகளுக்கு கொடுத்து விடு. ஏன்னா நீ அநியாயமாய் சம்பாதித்தது. எனவே அது சேர வேண்டிய இடம் ஏழைகள். அவர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு என்னை பின்பற்றுவா என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்று சொன்னால் நீ எல்லாவற்றையும் விற்று கொடுத்து விடு. முடியுமா? அவன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க மனமின்றி மிகுந்த துக்கமோடு போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் திரும்பி போனான். அவன் உலகத்தை நேசித்தான், அவன் பணத்தை நேசித்தான், சொத்தை நேசித்தான், கடவுள் வேண்டும் என்று விரும்பினான், நித்திய வாழ்வு வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதற்கு உரியவனாக தன்னை மாற்றிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. வாழுவ பிள்ளைகளே, இன்றைய நாகரிக உலக வளர்ச்சியிலே, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே, உலக கவர்ச்சியிலே இதையெல்லாம் இழந்தால்தான் நாம் கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற முடியும். கடவுளுடைய நித்திய வாழ்வை, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வு இதோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதற்கு ஏற்பத்தான் நமக்கு நிலைவாழ்வு வழங்கப்படும். Therefore, the essence of eternal life is not a carefully calculated keeping of the commandments and the rules and regulations and righteous. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, eternal life is based on an attitude of loving and sacrificial generosity to other people. இந்த நிலை வாழ்வு என்பது, நித்திய வாழ்வு என்பது மனிதனுடைய மனப்பான்மை, அன்பு, தியாகம், உதாரத்துவமாய் மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, இதிலே தான் கிடைக்கக்கூடிய ஒன்று. Eternal life is based on an attitude of loving and sacrificial generosity to other people. நித்திய ஜீவனின் சாரம் என்பது
கற்பனையை கணக்கு பார்த்து கடைபிடிப்பதல்ல. இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும், இந்த கற்பனையை பின்பற்றினால் நான் நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வேன் என்பதல்ல. நித்திய ஜீவன், அன்பு, தியாகம், உதாரத்துவமாய் பிறருக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலமாகவே அது நமக்கு அருளப்படும். இந்த காலத்திலே லாக்டவுன், கொரோனாவினாலே 3 மாதங்களுக்கு மேலாக நாம் ஊரடங்கினாலே அடங்கி கிடக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம். ஒருவேளை நம்மிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டதினாலே வேலை இல்லை, வருமானம் இல்லை, நோயை பற்றிய பயம், பட்டினி, பசி, இப்படிப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்து போயிருக்கிற மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான வாலிப பிள்ளைகளே, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அல்லவா? இந்த காலகட்டத்தில் என் வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் தான், வாலிப பிள்ளைகளிடத்தில் தான் அதை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 3:27 சொல்கிறார், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருந்தும், திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இன்றைக்கு தேவையில் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பெருமையாக சொல்வதல்ல. கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லது, அதை நான் இல்லாதவர்களோடு, தேவையில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள வேண்டும். துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறவர்கள் கண்ணீரை துடைக்கிறவர்களாக வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்றைய சூழலிலே அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் வளர வேண்டும், வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அறிவு, ஞானம் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அவருடைய ஆவல் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் எண்ணினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சென்ற வாரங்களின் அறிவிப்பின் தொடர்ச்சியாக திருச்சபையோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வருடா வருடம் நலிந்த குடும்ப பிள்ளைகளுக்கு கவர் காணிக்கைகள் மூலமாய் நாம் திருச்சபை குடும்பமாக உதவுவது அனைவரும் அறிந்ததே. இவ்வருடம் கொரோனா தொற்றால் ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்கால் அநேகருக்கு கல்வி உதவித்தொகைகள் தேவைப்படுகின்றன. ஆகவே ஏவப்படுவோர் கவரில் உதாரத்துவமாக உங்கள் காணிக்கைகளை வைத்து ஆலய காணிக்கை பட்டியல் படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் உங்கள் மாதாந்திர சந்தா உரைகளையும் சுயவிருப்பு உண்டியல்களையும் கூட நீங்கள் ஆலயத்தில் படைக்கலாம். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நினைவு நாட்களை கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் 28/6 பிறந்த நாட்கள். 28/6/2020 அன்று மிஸ் ஜி ஆஷா மர்லின், மிஸ்ஸஸ் ஜே ஸ்னேகலதா சாந்தகுமாரி. 29/6 அன்று மிஸ்டர் எஸ் பால் மனோகர் பிரேம்குமார். 1/7 அன்று மிஸ்ஸஸ் எம்சி மதனகுமாரி, மிஸ்ஸஸ் இந்திரா கிரேசி, மிஸ்ஸஸ் தங்கபுஷ்பம், மிஸ்டர் எஸ் அலில், மாஸ்டர் ஜே ஜர்ஷோ பிரேலின். 2/7 அன்று டாக்டர் ஸ்னோஃபியா, மிஸ்டர் ஆர் அனில்ராஜ். 3/7 அன்று மிஸ்டர் கே ராஜன், மிஸ் டான்சியா கிறிஸ்டா, மிஸ்டர் டி சச்சின் சோலமன் ராஜ். 4/7 அன்று பிறந்த நாட்கள் கொண்டாடுவோர் மிஸ்ஸஸ் சுஷ்மா எலிசபெத் ரூபா. திருமண நினைவு நாட்களை கொண்டாடும் நம் திருச்சபையின் தம்பதிகள் 29/6 அன்று மிஸ்டர் ஏ லயனல் பால் சத்யதுரை அண்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் எஸ் ஏ கஸ்தூரி. 1/7/2020 அன்று மிஸ்டர் ஐ மைக்கேல் அண்ட் மிஸ்ஸஸ் எம் மர்சி.
பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் காண்போரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயர் ஐயா அவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, பிறந்த நாளை காணுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை காணட்டும். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளும் கணவன் மனைவியுமாய் இணைந்து மகிழ்ந்து நீடித்த நாட்களால் திருப்தியாகி தகப்பனே அவர்கள் அநேக திருமண நாட்களை காண கிருபை தாரும். நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். இவர்களுடைய குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நமது செயலர் அவர்கள் அறிவித்தவனுமாக நம்முடைய திருச்சபையிலே நலிந்தோர் குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகள் அவருடைய கல்வி உதவிக்காக நீங்கள் உதாரத்துவமாய் காணிக்கை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய திருச்சபையிலும் கிராம திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பணியை நீங்கள் சிறப்பாய் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜெபங்களிலே தாங்குங்கள். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் நம்மை அப்படியாய் பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் துதிக்கிறவர்களை, ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை, உம்மை தொழுது கொள்கிறவர்களை தேடி வருகிறவர் நீர். நீர் எங்கும் இருக்கிறவர். ஆவியானவரே, நீர் தாமே இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறே உம்மை தொழுது கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன நோக்கத்தோடு உமது பிள்ளைகள் இப்போது ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களெல்லாம் ஏற்று நீர் பதில் அளிப்பீராக. கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் பாரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிற மக்களை நீர் காப்பாற்றும். இந்த கொடிய கொரோனா காலத்திலே இருக்கிற மக்கள், அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த கொரோனா நோயினாலே தன்னுடைய உறவுகளை இழந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்திருக்கிற மக்கள், ஆண்டவரே பசியிலும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் இருக்கிற மக்கள், துயரத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நீர் சுகப்படுத்தும். உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டும் சுவாமி. விசேஷமாய் இந்த கொரோனா நோய்க்காக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற அருமையான உமது பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதியும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் என பல்வேறு நிலைகளிலே இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களை நீர் காப்பாற்றும். அவர்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கும் நீர் சுகத்தை தாரும். நீர் தாமே எங்களோடு தங்கியிரும், எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் முற்றிலுமாய் தடுக்கப்பட நீர் அருள் புரியும்படி ஆட்சேபிக்கிறோம். உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.